சூரியன் மறைஞ்சு இருட்டாக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் வெளியே போக முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே தான் இருந்த இடத்திலேயே கூடாரம் அமைக்கிறாரு சாம். இரவு நேரத்துல காட்டோட நடுப்பகுதியில இப்படி ஒருத்தர் கூடாரம் போடவும் அடுத்த நொடியே அங்க ஒரு சம்பவம் நடக்க தயாராகுது. அன்னைக்கு இரவு முழுக்க ஏண்டா இங்க வந்து கூடாரம் போட்டோம்னு தன் வாழ்க்கை முழுக்க வருத்தப்படுற அளவுக்கு சாம் அப்படிங்கிற அந்த ஒரு மனுஷனுக்காக அன்னைக்கு அந்த காடே காத்துட்டு இருந்தது. காட்டுல ஒரு சாதாரண கூடாரம் தானே போட்டாரு, அதனால அவருக்கு கடைசியில அப்படி என்ன நடந்திருக்கும் நானே யோசிக்கிறீங்க. ஏதாவது ஒரு செயலை பண்ணும் பொழுது திடீர்னு ஒரு நாள் நம்ம உள் மனசு இன்னைக்கு அதை செய்ய வேணாம்னு சொல்லும். ஒருவேளை அதை மீறி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அதுதான் உங்க வாழ்க்கையோட ஒரு கெட்ட நாளா அமைஞ்சு போயிடும். அப்படி ஒரு மனுஷனுக்கு நடுக்காட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்க போது, சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. வெல்கம் டு ஐஆர் தமிழ். இந்த மலைப்பகுதிக்கு போன யாருமே திரும்ப வந்ததில்ல. அத்தனை பேரும் அங்கேயே மர்மமான முறையில இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுறதுதான் சூப்பர்ஸ்டிஷன் மவுண்டைன். அமெரிக்க நாட்டுல அரிசோனா மாகாணத்துல இருக்கிற மக்கள் யாருமே போகாத இந்த மலைப்பகுதிக்கு தான் திகிலான இடத்துக்கெல்லாம் தேடி தேடி பயணம் செய்யக்கூடிய 17 வயதான சாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் அங்க போறதுக்காக தயாராகிறான். இந்த மாதிரி பயணத்துக்கு போகும் பொழுது தன் நண்பன் ஒருத்தனை எப்பவும் சாம் கூட்டிட்டு போவான். ஆனா சூப்பர்ஸ்டிஷன் மவுண்டனுக்கு போக போற அன்னைக்குன்னு பார்த்து அவன் நண்பன் வரல. நம்ம ஃப்ரெண்டு வேற வரல, தனியால நம்ம போவோமா வேணாமா அப்படின்னு ரொம்ப நேரம் சாம் யோசிச்சுட்டு இருக்க. சரி நம்ம போவோம், பல இடத்துக்கு தைரியமா போயிருக்கோம், இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தன் முடிவை மாத்தி அந்த மலைப்பகுதிக்கு தனியா போக முடிவெடுக்கிறாரு. ஆனா சாமுக்கு தெரியல இதுதான் தன் வாழ்க்கையிலே எடுத்த ஒரு மோசமான முடிவு அப்படின்னு. காரணம் அன்னைக்கு இரவு அவருக்கு நடக்க போற சம்பவம் அப்படி. இந்த மாதிரி பயணத்துக்கெல்லாம் காலையிலேயே கிளம்பி போற சாம் சாயங்காலம் சூரியன் மறையறதுக்குள்ள வீடு திரும்பி வந்துருவான். ஆனா தன் நண்பன் வராத அன்னைக்குன்னு பார்த்து வீட்டுல இருந்து கிளம்பி வரும்போதே மணி 5க்கு மேல ஆயிருச்சு. சரி இவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, மலையோட பாதி தூரத்துக்கு போய் இருட்டின பிறகு அங்க ஒரு கேம்ப் போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்ட சாம் தான் வந்த காரை ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு பிளான் போட்டபடியே அந்த சூப்பர்ஸ்டிஷன் மவுண்டனுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாரு. சாம் யோசிச்சது சூரியன் மறையறதுக்குள்ள 3ல இருந்து 4 கிலோமீட்டர் தூரம் நடந்து போயிடலாம் அப்படின்னு. ஆனா அவர் கொஞ்சம் தூரம் தான் நடந்து உள்ள போயிருப்பாரு. அதுக்குள்ள மொத்த காடும் இருட்டது. அதாவது சூரியன் முழுவதும் மறைஞ்சு போய் தன்னை சுத்தி மை இருட்டாகுது. இப்போ இவ்வளோ இருட்டாயிருச்சே, இதுக்கப்புறம் நம்ம இந்த பயணத்தை தொடர வேண்டாம், வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு தன் முடிவை மாத்தி திரும்பி ஒரு அடி எடுத்து வச்சா டக்குன்னு கால் சறுக்கி ஒரு பக்கமா தடுமாறி விழுக உடனே ஒரு செடியை தாங்கி பிடிச்சிட்டு நின்று தன்கிட்ட இருந்த ஒரு டார்ச்சை எடுத்து அடிச்சு பார்த்தப்பதான் தெரியுது தான் காலு வச்ச இடம் ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு அப்படின்னு. நம்ம காரை நிப்பாட்டி வச்ச இடம் வேற கொஞ்சம் தூரத்துல தள்ளி இருக்கு. அங்க போறதுக்குள்ள இந்த மாதிரி எத்தனை பள்ளத்தாக்கு இருக்கோ, ஒருவேளை அதுல நம்ம தவறி விழுந்துட்டோம்னா நம்மள தூக்குறதுக்கு கூட ஆள் யாரும் இங்க இல்ல, போன் அடிச்சு உதவிக்கு கூப்பிட இங்க டவர் சிக்னலும் இல்ல. இதையெல்லாம் யோசிச்சு பார்த்த சாம் இங்க இருந்து நம்ம எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஆபத்தானது, நம்ம காருக்கு கூட திரும்பி போவேனா இங்கேயே ஒரு கூடாரம் போட்டு இரவு முழுக்க இருந்துருவோம்னு அந்த காட்டோட நடுப்பகுதியில சூழ்ந்திருக்கும் பல மரங்களுக்கு மத்தியில ஒரு டென்ட் போட ஆரம்பிக்கிறாரு சாம். டென்ட் ரெடி பண்ணி முடிச்ச சாம் வெளிச்சத்துக்காக பக்கத்திலேயே ஒரு கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணி தான் பேக்ல வச்சிருந்த ஒரு சாப்பாடை வெளியே எடுத்து சுற்றிலும் அடர்ந்த காடுகள், அங்க இருக்கும் பூச்சிகளோட சத்தம் இதையெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே தன்னோட டின்னரை பினிஷ் பண்றாரு. அப்போதான் யாரோ தன்னை வாட்ச் பண்ற மாதிரியும் தன்னை ஒரு ஆள் நோட்டம் விடுற மாதிரியும் சாம் மனசுக்குள்ள தோண ஆரம்பிக்குது. உடனே பயந்து போய் சுற்றிலும் என்ன இருக்குன்னு பார்த்தா அந்த கேம்ப் ஃபயர் நெருப்பு வெளிச்சத்துக்கு மத்தியில சாம் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியலைங்க. சரி எல்லாத்துக்கும் நம்ம பயம்தான் காரணம் அப்படின்னு கொஞ்சம் தன்னைத்தானே நிதானப்படுத்திக்கிட்டு உட்கார்ந்து இருந்தப்போ இப்போ திடீர்னு ஒரு சின்ன கல் உருண்டு ஓடி வந்து தான் காலடியில வந்து விலகவும் இத பார்த்த சாம் கதி கலங்கி போயிட்டாரு. உடனே தன்னிட்ட இருந்த டார்ச் லைட்டை எடுத்துட்டு எழுந்திருச்சு போய் அந்த காட்டுக்குள்ள சுத்தியும் அடிச்சு பார்த்தா மறுபடியும் சாம் கண்ணுக்கு ஒண்ணுமே இருக்கிற மாதிரி தெரியல. சரி ஏதாவது காத்தடிச்சதுல தற்செயலா அந்த கல் நம்ம கிட்ட வந்து விழுந்திருக்கலாம் அப்படின்னு தன் மனதை மறுபடியும் சமாதானப்படுத்திக்கிட்ட சாம் தன்னிட்ட இருந்த ஒரு சின்ன பெட்டை விரிச்சு அங்கேயே கொஞ்ச நேரம் தூங்க ஆரம்பிக்கிறாரு.
நல்லா தூங்கிட்டு இருந்த சாம் திடீர்னு நடுகிறவுல தூக்கம் கலைஞ்சு எழுந்திருச்சு உட்கார மறுபடியும் அவருக்கு தன்னை யாரோ கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் இருக்கிற இடம் தள்ளி பக்கத்துல காட்டு பகுதியில யாரோ நடந்து போற சத்தம் கேட்க இவரும் பயந்து போய் என்ன சத்தம் அதுன்னு கவனிச்சிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த சத்தம் மெதுமெதுவா குறைய ஆரம்பிக்குது. சரி ஏதோ ஒன்னு இருந்திருக்கு, இப்போ அந்த சத்தம் போயிருச்சு அப்படின்னு கொஞ்சம் நிம்மதி அடைஞ்ச சாம் இருந்தாலும் அந்த இடத்துல அப்படி என்ன இருந்திருக்கும்னு பாக்குறதுக்காக டார்ச் லைட் எடுக்கலாமேன்னு எடுத்தப்போ தூங்குறதுக்கு முன்னாடி தலைமாட்டில் வச்சிருந்த அந்த டார்ச் லைட் இப்போ அங்க இல்ல. எப்படி பக்கத்துல வச்சிருந்த டார்ச் லைட் காணா போகும்னு கொஞ்ச நேரம் தலை சுத்தி போய் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு வெளிச்சம் தனக்கு வலது பக்கத்துல தெரிய என்னன்னு திரும்பி பார்த்தா அது அவர் வச்சிருந்த டார்ச் லைட்டுங்க. இப்போதான் சாமுக்கு புரியுது, யாரோ ஒரு ஆள் தான் தூங்கிட்டு இருக்கும் பொழுது தான் கிட்ட வரையும் வந்து அந்த டார்ச் லைட்டை தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லாம அந்த டார்ச் லைட் இப்போ எங்க இருக்குன்னா 30-40 அடி தள்ளி. முதல்ல எங்க ஒரு காலடி சத்தம் கேட்டதோ சரியா அங்கதான் கீழே கிடக்குது அந்த டார்ச் லைட். இதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு உடம்பெல்லாம் வேர்த்து நடுங்கி போன சாம் அடுத்த சில நிமிஷத்துக்கு அந்த டார்ச் லைட் இருக்கிற திசையை பார்த்தபடியே அரண்டு போய் நிக்கிறாரு. அந்த டார்ச் லைட்டை எடுக்கிறதுக்காக மட்டும் போயிடக்கூடாது, அந்த டார்ச் லைட்டை கரெக்டா அங்க போட்டுட்டு நம்மளையும் அந்த இடத்துக்கு அது கூப்பிடுது போல. என்ன நடந்தாலும் சரி அங்க மட்டும் நான் போகவே மாட்டேன், இந்த நெருப்புக்கிட்டே தான் நிப்பேன் அப்படின்னு முடிவு பண்ண சாம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இப்போ அந்த நெருப்பை பெருசா கொளுத்த ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த நொடியில இருந்து அங்க என்ன நடக்க ஆரம்பிச்சதுன்னா, எப்பெல்லாம் அந்த நெருப்போட அளவு குறைய ஆரம்பிக்குதோ அப்போ அவருக்கு முதல்ல கேட்ட அந்த காலடி சத்தம் மறுபடியும் கேட்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு முறையும் நெருப்போட அளவு குறைய ஆரம்பிக்க உடனே நெருப்போட வெளிச்சமும் குறைய ஆரம்பிக்கும். அந்த நேரம் பார்த்து அந்த காலடி சத்தம் அவர் கூடாரம் கிட்ட வர்ற மாதிரி வேகமா கேட்க ஆரம்பிக்கும். மறுபடியும் சாம் தீக்குச்சிகளை போட்டு நெருப்பு அதிகப்படுத்தின உடனே இப்போ அந்த காலடி சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போக ஆரம்பிக்கும். எதுவும் நம்ம கிட்ட வந்துடக்கூடாதுன்னு நெருப்பு அணைய அணைய விறகுகளை போட்டுக்கிட்டே இருந்த சாம் பக்கத்துல தான் கிட்ட இருந்த கத்தியையும் கையில வச்சுக்கிட்டு வேகமா சொல்லட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. இப்போ சரியா ஒரு 3 மணி இருக்கும். ஒரு கட்டத்துல தான் கிட்ட இருந்த அத்தனை விறகுகளும் தீர்ந்து போக நெருப்போட வேகமும் குறைய ஆரம்பிச்சு நெருப்போட வெளிச்சமும் குறைஞ்சு போய் மறுபடியும் அந்த காலடி சத்தம் கிட்ட வர ஆரம்பிக்கவும் நெருப்பு அதிகப்படுத்த இப்போ தான் கிட்ட விறகுகள் வேற இல்லாததுனால சாமுக்கு இருதயம் படுவேகத்துல துடிக்க ஆரம்பிக்குது. படபடப்பு அதிகமாயிட்டே போக ஒரு கட்டத்துல சாமுக்கு டக்குன்னு இதயமே நின்று போன மாதிரி ஆயிடுச்சு. காரணம் இப்போ அந்த நெருப்பு முழுவதுமா அணைஞ்சிருச்சு. இந்த நொடியில இவ்வளவு நேரம் தன்னை சுத்தி கேட்டுட்டு இருந்த அத்தனை காலடி சத்தமும் ஒரு மரத்துக்கு பின்னாடி போக, அதாவது மரத்துக்கு பின்னாடி நின்று ஒரு உருவம் அவரை எட்டி பார்க்கிற மாதிரி தெரிய அதை பார்த்தபடியே தன் உடம்புல ஒரு அசைவை கூட ஏற்படுத்த முடியாம அந்த கடும் இருட்டுக்கு மத்தியில அந்த ஒரு உருவத்தை நேருக்கு நேர் பார்த்தபடியே நிக்கிறாரு சாம். இவ்வளவு நேரம் நம்மளை சுத்தி என்னமோ ஒன்று இருந்ததுல, என்னமோ ஒரு சத்தம் கேட்டுச்சுல, அதுதான் நான் இப்போ நேருக்கு நேர் பார்த்துட்டு இருக்கேன்னு சாமால நல்லாவே உணர முடிஞ்சது. ஒரு 17 வயசு பையன் இத்தனை பயத்தையும் தாண்டி இவ்வளவு நேரம் இங்க வந்து நிக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. சாமோட வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் அனுபவத்துக்காக பல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக இன்றைய நாள் அவருக்கு இப்படித்தான் இருக்கணும்னு முடிவு செய்யப்பட்டிருக்கு போல. சரி அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்ததுன்னா, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் சாம் பயத்துல உறைஞ்சு போய் ஒரே இடத்துல நின்று இருக்காரு. கொஞ்ச நேரத்துல மணி காலையில 5 தாண்டவும் சூரிய வெளிச்சம் வர ஆரம்பிக்கவும் இவ்வளவு நேரம் மரத்துக்கு பின்னாடி நின்ற அந்த ஒரு உருவம் இப்போ வேகமா பின்னாடி ஓடி போறத சாமால நல்லாவே உணர முடியுது தன் கண் முன்னாடி. இப்போ கொஞ்சம் சாம் தெளிவாயிட்டாரு. ஆனாலும் உடனே அங்கிருந்து கிளம்பி போயிடாம சூரிய வெளிச்சம் நல்லா வரட்டும் அப்படின்னு அங்கேயே நின்று வெயிட் பண்றாரு. காரணம் அவருக்கு அப்போ அந்த அளவுக்கு உச்சகட்டத்துல இருந்தது இருட்டோட பயம். ஒரு வழியா சூரியன் நல்லா மேல வந்த உடனே தன்னோட டென்ட்டை கூட எடுத்து வைக்காம வேகமா அந்த காட்டை விட்டு வெளியே ஓடி வந்து கார்ல ஏறி உட்கார்ந்து ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிலேட்டரை அழுத்த ஆரம்பிச்சவர் தான். கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் காரை எங்கேயுமே நிட்டாம போய்கிட்டே இருந்து இறுதியா ஒரு பெட்ரோல் பங்க்ல நிப்பாட்டி காரை விட்டு கீழே இறங்கி அப்போதான் நிம்மதியான ஒரு பெரிய மூச்சை இழுத்து விட்டுருக்காரு சாம். இதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டா இல்லைங்க. அந்த பெட்ரோல் பங்க்ல நின்றுட்டு இருக்கும் போதே தான் காருக்கு பின்னாடி சும்மா போய் பார்த்தா தூசி படிஞ்ச கார் கண்ணாடியில விரல் வச்சு எழுதுற மாதிரி இது உனக்கு போதுமா அப்படிங்கிற மாதிரி தன் காரு பின்னாடி எழுதிருக்கவும் அதை பார்த்து ஆடி போயிட்டாங்க அந்த சின்ன பையன் சாம். இப்படி ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் இனிமே அந்த பக்கம் எட்டி கூட இல்ல அதை நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு சாம். காரணம் அவர் வாழ்க்கையிலேயே ஒரு இரவு அவர் கத்துக்கிட்ட பாடம் அப்படி. வாழ்க்கையில பல பேர் சொல்லியும்
யார் பேச்சையுமே கேட்காம தான் இஷ்டத்துக்கு சில பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. குறைஞ்சது தான் மனசு ஒரு விஷயத்தை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லும் போது அதையாவது கேட்கணும். இது எதுவுமே பண்ணாதவங்களுக்கு தான் வாழ்க்கையில இப்படி ஒரு மிகப்பெரிய பாடம் அமைஞ்சிரும். அமெரிக்க நாட்டுல சூப்பர்ஸ்டிஷன் மவுண்டைன் அப்படிங்கிற மக்கள் யாருமே போகாத ஒரு மலை பகுதியில அங்க போனவங்களுக்கு எவ்வளவோ பல மர்மமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதுல ஒண்ணு தான் இப்ப நம்ம ஒரு காணொளியாவே பார்த்தோம். இந்த வீடியோ சில புதுவிதமான விஷயங்களையும் சுவாரஸ்யமான அனுபவத்தையும் கொடுத்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம். See you, bye bye.